ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் a special sermon was preached on the mountain. It is a special one. ஒரு விசேஷித்த ஒரு பிரசங்கத்தை, ஒரு போதனையை மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. ஆண்டவர் சொல்லுகிறார், எவனாகிலும் ஒருவன் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவன் நன்மையை கொடாதிருப்பது எப்படி? அவன் நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவன் நன்மையை கொடுப்பாரே. மலை பிரசங்கத்தில் மிக அருமையாய் பேசப்பட்ட வார்த்தைகள் இந்த தொடர் வார்த்தைகள். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது we could feel something different. The word touches every heart. அது நம்முடைய இருதயங்களை தொடுவதை, இந்த வார்த்தை நம்முடைய இருதயங்களை தொடுவதை இதை வாசிக்கும் பொழுது நம்ம உணர முடியும். பரிசுத்த வேதாகமம் அப்படித்தான் சொல்லுகிறது. When you ask God, God will answer. நீ தேவனிடத்தில் கேட்டால் அவர் உனக்கு கொடுப்பார், தட்டினால் உனக்கு திறக்கப்படும், தேடினால் நீ கண்டடைவாய். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுறது. We have an authority that was given by the heavenly God who rule over this earth. When we ask in his name, நாம் தேவனுடைய நாமத்தில் கேட்டால் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர் அதை நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. We should remember, நாம் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன ஞாபகப்படுத்த வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நாம் கேட்கும் பொழுது சுகம் கேட்டால் சுகத்தை தருகிறார், பலன் கேட்டால் பலத்தை தருகிறார். நாம் ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும், இந்த இடத்தில் எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும், மூடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று கேட்டால் அந்த வாசலை அவர் திறந்து கொடுக்கிறார். நாம் ஒரு காரியத்தை தேடுகிறோம், வேதத்தில் சில ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை தேடுகிறோம். அப்படி நாம் தேடும் பொழுது அந்த காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், ஏனென்றால் நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறார், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது. இப்ப நாம தேவனிடத்துல கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம். We should have a faith in God's word. When we ask in Jesus' name, we'll get it. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் நாம் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பிதாவாகிய தேவன், குமாராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார்கள். நாம் இயேசுவின் நாமம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். We'll receive it. நம்முடைய குறைவுகளை அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அதை நிறைவாக்கி கொடுக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு தெரியும், அவர் தருவாரு. அவருக்கு தெரியும், அவர் தருவாரு. ஆனா வாயுள்ள புள்ளதான் பொழைச்சுக்கும். இப்ப உலக பிரகாரமான ஒரு கதை இருக்கு. தென்னாலிராமன் ஒருத்தர் இருந்தான். அந்த தென்னாலிராமன்றவன் ராஜாவுடைய பூந்தோட்டத்திற்கு போனான். ராஜாவுடைய பூந்தோட்டத்துக்கு போனவன் இந்த தென்னாலிராமனுடைய பையன்
சும்மா இல்லாம ராஜாவுடைய பூந்தோட்டத்துல ரொம்ப அழகழகான மலர்கள்லாம் இருந்துச்சு. அதுல ரோஜா மலரும் இருந்துச்சு. வெரி பியூட்டிஃபுல் ரோஸ். அந்த கிங்ஸ் கார்டன்ல இருக்கிற ரோஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நீங்க பெங்களூர்ல ரோஸ் கார்டன்ல பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் உள்ள ரோஸ் கார்டன்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். கொடைக்கானல், வால்பாறை இங்கெல்லாம் வீடுகளிலே நான் நிறைய பார்த்துருக்கேன். சில வீடுகளில் வால்பாறையில் சில வீடுகளில் அவ்வளோ பூக்களை வச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கே. ரோஜா கொடியே ஒரு வீடு முழுசும் அந்த ரோஜா கொடி, ரோஸ், மஞ்சள், வெள்ளை அப்படின்னு அந்த வீட்டில் அவ்வளோ அலங்கரித்து வச்சிருப்பாங்க. வெளியில அவ்வளோ சூப்பரா இருக்கும், பார்க்கறதுக்கே அருமையா இருக்கும். தென்னாலிராமனுடைய பையன் போயிட்டான். போய் கூட போனவன், அப்பா கூட போனவன் என்ன பண்ணிட்டான், கட 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 கடன்னு கொஞ்சம் ரோஸை பறிச்சு பேக் பண்ணிக்கிட்டான். அங்கிருந்து காவலாளி அதை கவனிக்கல. அந்த தோட்டக்காரன், காவலாளி இவனுக்கெல்லாம் கவனிக்கல. அப்போ இவன் வரும்போது இவன் கையில் அந்த ரோஜா அந்த பறிச்சு இவன் மடியில் வச்சிருக்கிறத பார்த்துட்டான் காவலாளி. உடனே நீ தென்னாலிராமன் பையனா இருந்தானா, நீ எவனா இருந்தானா, வா உன்னை ராஜா கிட்ட அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உன்னை கொண்டு போய் என்ன பண்றப்ப, இங்க இருக்கிற ராஜா விரும்பி ராணி விரும்பி வச்சிருந்த பூவெல்லாம் திருடிட்டியடா அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பையன் அப்பாவை பார்க்கறான். அப்பா அப்படின்னு கேட்குறான். அப்பா சொல்றாரு, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தானே பறிச்ச. இப்போ தோட்டக்காரெல்லாம் உன்னை பிடிச்சிட்டாங்கல்ல, நீ தானே பறிச்ச, போ. அப்போ அவர் சொல்றாரு, தென்னாலிராமன் போகும்போதே சொல்றாரு, வாய் உள்ள புள்ள புழைச்சிக்கோம்பா, வாய் உள்ள புள்ள புழைச்சிக்கும் அப்படின்னு சொன்னோடனே தென்னாலிராமன் பையன் இல்லையா புடிச்சுக்கிட்டான். இவன் ராஜ அரண்மனைக்குள்ள கொண்டு போறதுக்குள்ள எல்லா ரோஜாவையும் தின்னு தீர்த்துட்டான். எல்லா ரோஸையும் தின்ட்டான். கட்ட கட்ட கட்டன்னு ஒவ்வொன்றா எடுத்து உருவி வாயில போட்டு நச்சுக்கு 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 மென்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ராஜா கிட்ட இவனை கூப்பிட்டு போறாங்க. இப்போ வெறுங்கையா இருக்கான். கேட்குறாங்க, ஏன் அமைச்சர், இந்த காவலாளி கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா கூப்பிட்டு வந்தீங்க, அமைச்சர் எதுக்கு, தென்னாலிராமன் பையன் எதுக்கு இங்கே வந்தான். இவன் குற்றம் சாட்டப்பட்டவன். என்ன குற்றம், உங்க தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் எல்லாம் பறிச்சிட்டான். சரி, எங்க ரோஸ் எல்லாம், எங்க பறிச்ச ரோஸ் எல்லாம் எங்கப்பா. அவன் உடனே தென்னாலிராமன் பையன் சொல்றான், அரசே, நான் சும்மா தோட்டத்துக்கு அப்பா கூட போயிருந்தேன் பார்க்க, நான் தொட்டு பார்த்த குற்றத்துக்காக எடுத்துக்கிட்டு வந்துட்டான். ஏய், சின்ன குழந்தைங்க தொட்டு தான் பார்க்கும். இல்லை அரசே, அரசியார் பார்த்து வச்சத முக்கியமான ரோஸெல்லாம் அவன் பறிச்சு வந்துட்டான். சரி காட்டு, எங்க அது ரோஜாலாம் எங்க. ஏய், ரோஜாலாம் எங்கடா, நான் எங்க வச்சிருக்கேன், ரோஜா எங்க. இல்லை, எல்லாம் முடிக்கிறான். தோட்டக்காரன் முடிக்கிறான், அதை காவலாளி முடிக்கிறான். என்னடா நடக்குதுங்க, என்ன பண்ணா இவன், நம்ம கூட தானே இவனை கூப்பிட்டு வந்தான், வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கிச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நாம் தேவனிடத்துல கேட்கிறவர்களா இருக்கணும். வாய் இருக்குல்ல, ஜெபம் பண்றோம்ல, கேட்கணும். அப்பா கிட்ட கேட்க மாட்டோமா, அப்பா கிட்ட சொல்ல மாட்டோமா, அப்பா இது எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டோமா, கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை தருவாரு. இப்ப வேதத்துல ஒண்ணு புரியல, வசனம் புரியல, உடனே கண்கார்டன்ஸ், அந்த டான்ஸ், இந்த டான்ஸ், கூகுள் அது இது அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நம்ம போட்டு புரட்டி எடுத்து பார்க்குறோம். ஆனா அங்க ஒண்ணுமே கிடைக்காது, அதுல ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஆனா சிலதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமா நினைப்போம், ஐயோ இது கிடைச்சிருச்சுன்னு. ஆனா அதுக்கு புரியாது, விளக்கம் தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருந்து சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பரா விளக்கம் தருவார், ரொம்ப அருமையா விளக்கம் கொடுக்காரு. நாங்க ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை ஆண்டவர்களோடு பேசினேன் ஜெபத்துல. அப்போ நாங்க உடனே நமக்கு தான் நம்ம அந்த குறுக்கு புத்தி நிறைய இருக்குல்ல, உடனே கூகுளில் போட்டு இதனுடைய அர்த்தங்கள் என்ன, இதனுடைய விளக்கங்கள் என்ன, இதுல இது என்ன, இது என்ன, அது என்னன்னா பிக்சர் கொடுக்குறான். அதுல ஏஐ டெக்னாலஜி, என்னோ டெக்னாலஜியில் போட்டு பிக்சரை கொடுக்குறான். ஆனா அங்கே ஒண்ணுமே இல்லை, மேட்ரு இல்லை, ஒன்றும் புரியல எங்களுக்கு. அப்போ ஒருத்தர்
ஒரு சிபிஎம்ல இருந்து வந்த போதகர் அவர் சொன்னார், என்கிட்ட அந்த புக் இருக்கு, அதை பார்த்தா அதுலயும் ஒன்றும் புரியல. இப்படி ஓடிடுச்சு 6 மாசம் அந்த வசனத்துக்கு அர்த்தமே தெரியாம. நாட்கள் ஆச்சு. நாங்க அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆவியானவ ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தாரு. இது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமா, இது பார்க்குற இந்த சக்கரம் என்ன தெரியுமா, இந்த சக்கரத்துக்கு நிலக்கல் இருக்கு, அது என்ன தெரியுமா, இப்படி ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்குறாரு. அஜிஜோ, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அழகா சொல்லி தர்றாரு. அப்படியே உட்காந்து நிதானமா கவனிச்சா கம்பேரிட்டிவ் பண்ணி வசனத்தெல்லாம் காமிச்சு சுட்டி காட்டி, இதான்பா இது. அப்போ அதை நாங்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. ஆவியானவர்கிட்ட கேட்டா கொடுக்குறாருங்க. தேடுறோம், கொடுக்குறாரு. கேட்டா கொடுக்குறாரு, தேடினா கிடைக்குது, தட்டினா திறக்கிறாரு. நம்ம தான் தட்டுறது இல்லை அவர் கதவை. அவர் நம்ம வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. என் சத்தத்தை ஒருவன் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் நம்ம வீட்டு கதவை தட்டுறாரு. நம்ம அவருக்கு கதவை தட்டுறதே கிடையாது. அவருடைய இருதய கதவை நம்ம தட்டும்போது நமக்குண்டான சகலவற்றை அவர் கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அதனால பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளைகள் உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பெரிய நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். இன்று அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென்.